ஹாய் கைஸ். ஸோ நீங்க வந்து ட்ரை ஸ்கின்ல இருந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய 5 மிஸ்டேக்ஸ மட்டும் நீங்க பண்ணிட்டு பண்றாதீங்க. ஸோ அப்படி மீறி இந்த 5 மிஸ்டேக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணா கூட, உங்க ட்ரை ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நீங்க வந்து என்னென்ன 5 மிஸ்டேக்ஸ வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க வந்து 2 வாட்டி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. அது அதிகபட்சமா 3 வாட்டி. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில, மதியானம், சாயந்தரம், நைட்டு அப்புறமா எப்பப்ப அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எல்லா டைம்லயும் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்து இந்த மாரி நெறைய வாட்டி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஸ்கின் வந்து இன்னும் அதிகமா ட்ரை ஆயிடும். ஸோ நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல வந்து அந்த மாய்ஸ்சர் லெவலே இருக்காது ட்ரை ஸ்கின்ல. லைட்டா இருக்கக்கூடிய மாய்ஸ்சர கூட வந்து நீங்க வாஷ் பண்ணி அத ரிமூவ் பண்ணிடுவீங்க. அத ரிமூவ் பண்றதுனால இன்னும் வந்து உங்க ஸ்கின் வந்து பயங்கரமா ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை ஆச்சுனாவே நெறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்டேக் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாட் வாட்டர். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின்னா இருந்து நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல தான் நீங்க குளிக்கிறீங்க. ஹாட் வாட்டர்ல தான் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ ஹாட் வாட்டர் பொறுத்தவரைக்கும் நம்ப ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலா இருக்கக்கூடிய ஆயில், நேச்சுரலா இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே வந்து ஹாட் வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருந்து நீங்க ஹாட் வாட்டர்லாம் குளிக்கிறீங்க, ஹாட் வாட்டர்ல தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ட்ரை ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஹாட் வாட்டர் வந்து அவாய்ட் பண்ருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்ட் வாட்டர்ல வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ரொம்பவே இல்ல, ரொம்ப ரொம்ப லைட்டான வார்ம் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹாட் வாட்டர் வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும், ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் நம்பர் 3 சோப். ஸோ ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சோப் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்து நீங்க வந்து ஃபேஸ்க்கு சோப் தான் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க சோப் யூஸ் பண்றதுனால, நார்மலா உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிஹெச் லெவல வந்து அது ரொம்பவே கம்மி பண்ணிடும். நீங்க சோப் யூஸ் பண்ண உங்க ஃபேஸ் வந்து இன்னும் அதிகமா தான் ட்ரை ஆகும். ஸோ சோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து மாய்ஸ்சர் கன்டென்ட்லாம் இருக்காது. அந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா, பாடிக்கானது மட்டும் தான். நம்ம ஃபேஸ்க்கு கிடையாது. நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருந்து நீங்க ஃபேஸ்க்கு வந்து சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஃபேஸ் வந்து இன்னும் அதிகமா தான் ட்ரை ஆகும். உங்க ஃபேஸ் வந்து சரியாகவே ஆகாது. ஸோ ட்ரை ஸ்கின்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த மாரி மெயின்டெயின் பண்ணாம சோப்ப யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உங்க ஸ்கின் வந்து இன்னும் அதிகமா தான் ட்ரை ஆகும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தான் நீங்க வந்து உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும். நல்லா வந்து ஒரு ஹைட்ரேட்டடான கன்டென்ட் இருக்கிற மாரி ஃபேஸ் வாஷ் தான் வாங்கி நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு சோப் யூஸ் பண்ணாதீங்க. சோப் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாயிடும் ட்ரை ஸ்கின்னு. ஸோ இப்ப நீங்க சோப் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் நம்பர் 4 என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபேஸ் வாஷ், சோப் நீங்க எது யூஸ் பண்ணாலுமே வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு சோப்போ, இல்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் பிடிக்கல, இந்த ஃபேஸ் வாஷ் வாங்குவாங்க. இந்த சோப் பிடிக்கல, இந்த சோப் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ப்ராடக்ட்ட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதனால வந்து உங்க ஸ்கின் வந்து இன்னுமே ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் உங்க ஃபேஸ்க்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்குன்னு கரெக்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திட்டே இருக்காதீங்க ஃபேஸ் வாஷு. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஸ் வாஷு, மாசத்துக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் அந்த மாரி சொல்லிட்டு நீங்க மாத்திட்டே இருக்கக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க, என்ன ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல, அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல்லயே வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து என்னென்ன ஃபேஸ் வாஷ், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் நம்பர் 5 என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சன்ஸ்கிரீன். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியில சுத்திட்டு இருக்கீங்க நெறைய பேரு. அத ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்து நீங்க வந்து சன்ஸ்கிரீன் இல்லாம நீங்க வெளியில போனீங்கன்னா, உங்க ஃபேஸ் வந்து சன்ல வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகும். ஸோ சன் டேன் வரும். நம்மளுடைய ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து நெறைய ப்ராப்ளம் பிக்மெண்டேஷன் வரும். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நெறைய ப்ராப்ளம். ஸோ நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்க வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க. நீங்க வெளியில வந்து சன்ஸ்கிரீமே போடாம ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரா உங்க ஸ்கின்னுக்கு வந்து என்ன சன்ஸ்கிரீம் செட் ஆகுமோ, அந்த சன்ஸ்கிரீம பார்த்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த சன்ஸ்கிரீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரியலன்னா, நம்ம சேனல்ல வந்து அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொன்னக்கூடிய இந்த 5 மிஸ்டேக்ஸ வந்து நீங்க பண்ணிடாதீங்க. இது ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணா கூட உங்க ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அப்ப எப்படி இந்த ட்ரை ஸ்கின் வந்து மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு தனியா நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட்டுருக்கோம். அதையும் போய் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவரும் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.